தங்க விலை தொடர்ந்து இந்தியாவில் சரிந்து கொண்டிருக்கிறது. சவரனுக்கு கிட்டத்தட்ட 2000, 3000, 4000 ரூபா அந்த வாரத்தில் குறைஞ்சிச்சு. 4000 ரூபா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு இது. நீங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்பெல்லாம் 4000 ரூபாய் ஒரு சவரனுக்கு கூடுதுன்னா அதுக்கு 5 வருஷம் 3 வருஷம்லாம் ஆயிட்டு இருந்த காலம் உண்டு. இப்போ அவருக்கு ஒரு முறை தங்கம் ஏறுது. ஆனால் இப்போ தங்கம் விலை குறைந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம், எவ்வளோ நாளைக்கு குறையும், இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா, இப்போ வாங்கி வைக்கலாமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. சரியா? அதை பற்றி விளக்குவதற்காக தான் இந்த இது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் ஆபரண தங்க மார்க்கெட்டில் டாப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபாய். ஏன் துபாய் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்கள், பாகிஸ்தானிகள், ஏன்னா இலங்கையர்கள், இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் இருக்கக்கூடிய இந்த 3 நாடுகளில் தான் தங்கம் ஆபரணமாக அணிவது ஒரு பாரம்பரிய வழக்கமாக இருக்குது. அதில் இந்தியா தான் மெயின். துபாயில் நடக்கிற கோல்டு பிஸ்னஸில் முக்கியமாக தங்கம் வாங்கி வருவது, தங்க கட்டியை கடத்துவது எல்லாமே துபாயிலேருந்து வருது. நம்ம இந்திய கம்பெனி ஜோய் ஆலுகாஸ், ஜோஸ் ஆலுகாஸ், பிமா ஜுவல்லர்ஸ் எல்லாருக்குமே அங்கே பிரான்ச் இருக்கும். ஏன்னா அங்கே ஒரு பிரான்ச் போட்டால் அங்கே இருக்கிற தங்கத்தை இங்கே கொண்டு வந்துடலாம், இங்கேருந்து இது பண்ணலாம். இந்தியர்களுடைய பல்ஸ் இவர்களுக்கு தெரியும். அதனால இந்தியர்கள்லாம் துபாயில் நகை வாங்கும்போது இவர்களுக்கு இந்தியன் டிசைன், பல்ஸ், இந்திய பெண்கள் என்ன விரும்புவாங்கன்ற பூரா தெரியுன்றதால இவர்கள்லாம் பிரான்ச் போட்டு அங்கே ஜெகஜோதி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அரபியர்களும் அங்கே நகைக்கடை வச்சு பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே கோல்டு ரேட்டும் கம்மியாக இருக்கும், குவாலிட்டியும் பியூரிட்டியும் நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தங்கம் எவ்வளோ வேணாலும் துபாயில் வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மார்க்கெட் அங்கே உருவாயிருக்கு. சமீப காலமாக ஒரு 30 வருஷமா அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது என்னன்னா, இந்த போரில் ஈரான் துபாயை டோட்டலாக ஒழிச்சு கட்டுச்சு. துபாயோடைய இன்டர்நேஷனல் ஏர்வேஸ் மார்க்கெட்டே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி தாண்டி வருஷத்திற்கு 3 லட்சம் கோடி அளவிற்கு எங்கே டர்ன் ஓவர் ஆகுதுன்னா ஃப்ளைட்டோட லேண்டிங்லையும் டேக் ஆஃப்லையும் அவ்வளவு பேர் இங்கே வராங்க. எங்கே வர்றாங்கன்னா துபாய்க்கு வர்றாங்க. அவ்வளோ டூரிஸ்ட் வராங்க, நகை வாங்க வராங்கன்னு சொல்ல வரல. டூரிஸ்ட் புர்ஜ் கலிஃபா பார்க்குறக்கா இருந்தாலும் அது இருக்கு, ஒட்டக சவாரி இருக்கு, மண்ணாங்கட்டி இருக்குமா, எல்லாமே போட்டு அதுக்கு போக ப்ராஸ்டியூஷன் பயங்கரமாக நடக்கும். எல்லா நாட்டு சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் இருக்க பெண்கள் மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் யூனியன்ல இருக்கிறவர்களும் ஒரு பகுதியில் ஏழை நாடுகளை சேர்ந்தவர்கள் சரி, இந்த உடைந்த ரஷ்யாவில் இருக்கிற கஜகஸ்தான், துர்க்மெனிஸ்தான், இந்த மாதிரி நாடுகளில் இருக்கக்கூடிய பேரலைகள், அதே மாதிரி ஈராக்கில் போர் நடந்ததுனால பாதிக்கப்பட்ட நிறைய இருக்காங்க. அது சொல்லிட்டே போகலாம். ஸோ இப்போ இதற்காக ஒவ்வொரு கூட்டம் ஒவ்வொரு மாதிரி போயிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கப்புறம் கோல்டன் விசா கொடுத்து அந்த நாடே எல்லாரையும் மண்டையை கழுவி கூப்பிட்டு இன்வெஸ்ட் பண்ண உனக்கு கோல்டு விசா தரேன் அப்படின்ற மாதிரி இலவச விசாவை கொடுத்து ஏமாற்றி அது ஒரு பக்கம் போயிட்டு, இதெல்லாம் பிஸ்னஸ் தான், இது ஏமாற்றன்னு சொல்ல முடியாது. இப்படிலாம் போயிட்டு இந்த துபாயை முடிச்சு விட்டா போதும் அப்படின்றதுல ஈரான் இறங்கியிருக்கு. ஏன்னா துபாயை முடிச்சு விட்டா அமெரிக்கா வரைக்கும் இடி விடுவோம். எப்படி ட்ரம்ப்போடைய ஒரு முடிவுனால நம்ம கேஸுக்கு இங்கே போய் நிற்கிறோமோ, பலசர வாக்கத்துலையும் வெள்ளி வாக்கத்துலையும் எங்கேயோ கேஸ் விலையும் பெட்ரோல் விலையும் ஏறினதுக்கு, அதே மாதிரி துபாய் அடிச்சா ட்ரம்ப்புக்கு வலிக்கும். ட்ரம்ப்போட உயிரே எங்க இருக்குன்னா யுஏஇல இருக்கு, கத்தார்ல இருக்கு, சவுதியில இருக்கு, துபாயில இருக்கு, ஷார்ஜால இருக்கு. ஷார்ஜால கூட இல்லை, யுஏஇல உள்ள பல பகுதிகள் இருக்கு. அசல்கைமா ஷார்ஜாவை தவிர பஹ்ரைன், இந்த மாதிரி பல இடத்துல இருக்குல்ல. இதை போட்டு அடிச்சு காலி பண்ணிட்டா ட்ரம்ப்போடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரியான தாக்குதல் நடத்தினதுல துபாயோட கோல்டு மார்க்கெட்டு சரிஞ்சு போச்சு. இப்போ பர்ச்சேஸ் பண்ணி இப்போ டூரிஸ்ட் வரத்தே கிடையாது. கிட்டத்தட்ட யுஏஇல இருந்தாலும் சரி, துபாய், குவைத்து, கட்டார்ல இருந்து சரி 3 லட்சம் பேர் இப்ப இந்த ஒரு வாரத்துல மட்டும் அங்க இருந்து வேலைக்கு போனவர்கள் திரும்பி வந்திருக்காங்க. டூரிஸ்டா போனவங்க திரும்பி வந்திருக்காங்க இந்தியாவுக்கு 3 லட்சம் பேர். ஏன்னா ஒரு ஃபிளைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 250 பேர், 300 பேர், 350 பேர், 175 பேர் இவ்வளவுதான் வருவாங்க. அப்ப எத்தனை ஃபிளைட் ஆப்ரேட் பண்ணிருப்பாங்க பாருங்க. ஃபிளைட் இண்டஸ்ட்ரிக்கு அந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு சரியான காசு. எல்லா டிக்கெட் 30,000 ரூபாய் டிக்கெட்லாம் 60,000 70,000 போட்டு நல்லா சம்பாதிச்சாங்க. இது ஒரு பக்கம். ஆனா துபாயோட ஏர்போர்ட்டை எதற்காகத்தான் இந்த மாதிரி சம்பாதிக்க கூடாதுன்றதுக்காக தான் ஈரான் போட்ட அடிச்சடியில துபாய் ஏர்போர்ட்டே நாசம். இப்ப இதுக்கிடையில இந்த கோல்டு மார்க்கெட்னா யாருமே போலன்னா எப்படி கோல்டு விற்கும், அப்ப அவன் எப்படி கோல்டு வியாபாரம் பண்ணுவான் அப்படிங்கும் போது என்னன்னா அங்க கோல்டு விலை ஆட்டோமேட்டிக்கா குறையுது. அது குறைகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, வர போறவன் இருக்கிற ஃபிளைட்ல கடத்திட்டு வந்தா கொண்டு வந்தோம் இப்படிதான் வர முடியும். அப்படி வரும்போது என்னன்னா அங்க ரேட்டு குறைஞ்சதுனால இங்கேயும் குறையுது. ஏன்னா வரத்து அதிகமா இருக்கு, அதனால இங்க ரேட்டு குறையுது. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரத்துல தங்கம் மிகப்பெரிய சரிவை கண்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5000 சில்லறை 11,000 சில்லறைக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1,20,000 25,000 30,000 கிட்ட போன தங்கம் 28,000 வரைக்கும் போன தங்கம் ஒரு பவுனு இன்னைக்கு என்ன 1,11,000 சில்லறைக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ இந்த இறக்கம் எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் நடக்கும் வரை
தாக்குதல் நடத்தும் வரை, பேச்சுவார்த்தை துவங்கும் வரை இந்த குறைவு இருக்கத்தான் செய்யும். சரி, அதுக்காக நீங்க குறைஞ்சு 1 லட்ச ரூபாய்க்கு கீழே போயிருந்தா சத்தியமா போகாது, வாய்ப்பே கிடையாது. 1,10,00,000 கீழே போறதுன்றது கூட ஒரு நடக்காத விஷயம் தான். ஸோ இப்போ இந்த டைம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா மீண்டும் இந்த போர் 3 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ குறைந்தபட்சம் 1 மாசம் 2 மாசத்துக்கு இந்த போர் நிற்காது. ஒன்று ட்ரம்ப் மாற்றப்பட வேண்டும், இல்லைன்னா அங்கே ஏதாவது சேஞ்சஸ் வரணும், இல்லை அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு வந்தா கூட, இஸ்ரேல் வந்தா கூட ஈரான் பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். அதற்கான வாய்ப்பே இப்ப கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியல. ஸோ இப்போ 2-3 மாசத்துக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு விலை இறங்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ரொம்ப இறங்காது, வேரியேஷன்ல இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஷேர் ட்ரேடிங்ல கோல்டு இருக்கிறதுனால ரொம்பவும் இறங்காது, ரொம்பவும் ஏறாது. ஆனால் ஒரு ஆசிலேஷன்லேயே இருக்கும். ஏன்னா துபாய், ஏன்னா இந்த நேரத்தில், இந்த போர் நேரத்தில் யார் யாரெல்லாம் தங்கம் வாங்கி எந்தெந்த நாடுகள்லாம் ஸ்டாக் பண்ணுச்சோ அந்த நாடுகள்லாம் இப்போது தங்கம் வாங்குவதை நிறுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி துபாய் மார்க்கெட் அவுட்டு. அப்படி இருக்கும்போது இந்த குறைவுல நீங்க வாங்கி வச்சீங்க அப்படின்னா இந்த போர் நின்றதுக்கு பிறகு சரியான ஒரு ஹைப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 11,500ன்றது மீண்டும் 25,000 ரூபாய் வரைக்கும் போகலாம், 1,25,000 வரைக்கும். ஸோ எனவே இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது கோல்டுல உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை தருவதற்கான வாய்ப்பு கட்டாயம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதுவும் எப்ப நடக்கும் அப்படின்னா இந்த போர் நிற்க வேண்டும், இல்ல பேச்சுவார்த்தையாவது நடக்க வேண்டும், இல்ல அது ஈரான் துபாயை தாக்குவதை நிறுத்த வேண்டும். இந்த 3 நடக்கணும். இல்லைன்னா இந்த போர் நின்னா தானே இந்த ஃபிளைட் சர்வீஸே போகும். ஸோ போர் நின்றுச்சு அப்படின்னா இந்த போக்குவரத்து, மீண்டும் விமான போக்குவரத்து தங்கு தடை இன்றி போயிட்டு வந்துகிட்டு இருந்தது அப்படின்னா நிச்சயமா கோல்டு ரேட்டு மீண்டும் சரசரம் ஏறும். அது எப்படி இப்ப கடந்த போன மாசத்துல ஏறிச்சு பாருங்க, ஏறி 1,28,000 போச்சு பார்த்தீங்களா, அந்த ரேஞ்சுக்கு போறதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால நீங்க தைரியமாக இப்போது தங்கத்தை வாங்கி சேமிக்கலாம். அது பெரிய ஹைப்பு தர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னொரு 3 மாசத்துல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அது போக நீ இந்த போர் தொடர்ந்து வேற மாதிரியா போய் வேற தாக்குதல்லாம் நடந்தா கூட தங்கம் உங்க கையில இருக்கிறது என்னைக்குமே நல்லது. இதை நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். நீங்க பணமாக வைத்திருப்பதை விட, டாலராக வைத்திருப்பதை விட தங்கமாக வைத்திருப்பதை, என் தங்கத்தை எந்த நாட்டில் வேணுனாலும் அப்படி கொடுத்த ரேஞ்சுக்கு மாத்திடலாம். அது கம்போடியாவா இருக்கலாம், இல்ல துபாயா இருக்கலாம், இல்ல சவுதியா இருக்கலாம், இல்லைன்னா அமெரிக்காவா இருக்கலாம், இல்லைன்னா யூரோப்பா இருக்கலாம், இல்ல ரஷ்யாவா கூட இருக்கலாம். தங்கத்தை கொடுத்தீங்கன்னா உலகத்தில் ஆப்பிரிக்காவா இருக்கலாம், எந்த நாட்டிலையா இருந்தாலும் தங்கத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆயிடுச்சா 9 நிமிஷம்? 8 நிமிஷம் தாண்டிடுச்சுல? ஐயா நீங்க ஏன் கையை காட்டினீங்க? 7:50 ஆச்சா? ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துருமா? இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துபாயில் உள்ள தங்க நகை வியாபாரிகள் எப்படியாவது போகிற ஃப்ளைட்டில், இந்தியாவுக்கோ பாகிஸ்தானுக்கோ இல்லை ஸ்ரீலங்காவுக்கோ போகிற ஃப்ளைட்டில் முடிந்த அளவுக்கு தங்கத்தை விற்று தள்ளி விட வேண்டும், காசாக்கணும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் அங்கேருந்து வருது. அப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா குறைந்த விலைக்கு அதை விற்கிறார்கள். குறைந்த விலை என்பதால் அந்த குருவிகளில் போன்றவர்களை அவர்களும் வாங்கிட்டு இந்தியாவில் ஒரு நல்ல விலை கிடைக்கிறதுனால இங்கே மாற்றி விடுறாங்க. அதனால தான் அந்த தங்க விலை குறைந்து கொண்டிருக்கிறது. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு அப்டேட் பண்ணுறேன். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 10 நிமிஷமா?